திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். ஞானசம்பந்த பிள்ளையாரின் குருபூஜை திருநாளை முன்னிட்டு இது 18வது அமர்வு. வேதவனம் முதல் வைகை வரை என்ற ஒரு அழகான தலைப்பினை எடுத்துக்கொண்டு அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு பதிகமாக ஒவ்வொருவர் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருவேடகத்திலே வந்து கரை ஏறிய பதிகத்தை பார்க்க இருக்கின்றோம். வேதவனம் என்று இங்கே புராண பெயர். எதற்கு என்றால் திருமறைக்காடு என்று திருமுறைகளிலே அழைக்கப்படுகின்ற, தற்போது வேதாரண்யம் என்ற பெயரோடு விளங்குகின்ற தலம். அந்த தலத்தில் இருந்துதான் ஞானசம்பந்த பிள்ளையார் மதுரைக்கு கிளம்புகின்றார். மதுரைக்கு எதற்காக வருகிறார் என்பதெல்லாம் நாம வரிசையாக எல்லா இதுலையும் பார்த்திருப்போம் இல்லையா? அவர் அங்கிருந்து கிளம்பி இங்க வரும் பொழுது பாண்டிய மன்னனுக்கு சைவத்தை உணர்த்தி அவனை திருநீறு பூசுகின்ற அந்த பெரும் வெற்றினை பெற வைத்து, மாணிக்க குலச்சிறை நாயனாரின் விருப்பத்திற்கேற்ப, மங்கையர்க்கரசியார் அம்மையாரின் விருப்பத்திற்கேற்ப இங்கே வருகின்றார். வந்து தங்கிய இடத்திலே, அவர் தங்கியிருந்த மடத்தில் சமணர்கள் தீயிட்டு கொளுத்துகின்றனர். அடியார்களுக்கு இவ்வளவு கஷ்டம், அது அவர் இப்படி நினைக்கவில்லை ஞானசம்பந்த பிள்ளையார். நான் வந்து தங்கியிருக்கிறேன், எனக்கு இந்த கஷ்டமா என்று நினைக்கவில்லை. என்னை விடு, அடியார்கள் என்னோடு தங்கியிருக்கின்றார்கள். அந்த தீ பிடித்தது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக ஆகியிருந்தால் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அப்படியே அது தொடர்கின்றது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாக கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்க்க வருகின்றார். அந்த வெப்பு நோயை தீர்க்க உள்ளே வந்தவுடன் ஞானசம்பந்த பிள்ளையார் உள்ளே வருகின்றார். கூன் பாண்டியன் அவரை வரவேற்று பக்கத்திலே இருக்கின்ற அர்த்தநாசனத்திலே அமர வைக்கிறார். சமணர்களுக்கு என்ன இது, வந்தவுடனே இவ்வளவு வரவேற்பா அப்படிங்கிற எண்ணம் வருகின்றது. அங்கே அமர்ந்து பிறகு நடந்ததெல்லாம் நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வெப்பு நோய் தீர்ந்து விட்டது. சமணர்களுக்கு தாங்கவில்லை. இத்தனை நாள் மன்னனை நம் கைக்குள் வைத்திருந்தோம், இப்பொழுது எல்லாம் மாறுகின்றதே அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம். அந்த வருத்தத்தை என்னவாது செய்து அந்த வருத்தம் போக்க வேண்டும் அல்லவா? அதனால் இன்னும் வாதங்களை தொடர்வோம் என்று அவர்கள் வாதத்தை நீட்டிக்கிறார்கள். என்ன செய்து வாதத்தை தொடரலாம் என்றால், முதலிலே அனல் வாதம், அதாவது அனல் எழுப்பி அதிலே ஏடுகள், அவர்களுடைய கருத்தை எழுதியோ பதிகத்தை எழுதியோ அந்த ஏட்டை இட வேண்டும். எந்த ஏடு அனலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதோ, தீக்குள்ளே போட்டால் கூட எந்த வகையான பாதிப்பும் இல்லாமல் எந்த ஏடு கைவியிலே கிடைக்கிறதோ அந்த சமயத்தவரின் கருத்து சிறந்தது அப்படின்னு கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அனல்வாதம். அந்த கதையும் நமக்கு தெரிந்த ஒன்று. அதற்கு அடுத்து இன்னும் ஒண்ணு, இது 1வது 2 தடவை பார்த்துட்டோம், தோர்த்து விட்டோம். 3வது தடையாக ஒரே ஒரு முறை, இந்த 3வது தடவையாவது நாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற மன்னனிடம் வேண்டுகோள் வைத்து புனல்வாதம். சரி, புனல்வாதத்திற்கு என்ன என்று கேட்டவுடன், ஏடு, அந்த ஏட்டிலே திரும்பவும் ஏடுதான், ஏட்டிலே எதையாவது எழுதி வைகை ஆற்றிலே போடுவோம். எந்த ஏடு ஆற்றிலே மூழ்கி விடாமல் தப்பித்து வருகிறதோ அந்த ஏட்டிலே இருக்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்வோம். இதுக்கு மேல நாங்க வேற எதுவுமே கேட்க மாட்டோம் என்று அவர்கள் கூறிவிடுகிறார்கள். உடனே இவர் முத்துச்சிவிகையிலே கிளம்பி ஞானசம்பந்த பிள்ளையார் வைகை ஆற்றுக்கு வருகிறார். குதிரையில மந்திரி வர, அப்படி மன்னர் அரசியார் எல்லாரும் அங்க வந்தாச்சு. சமணர்கள் அத்தி என்று அவர்களுடைய கொள்கையை ஏட்டிலே எழுதி அதை வைகை ஆற்றிலே இடுகிறார்கள். ஆற்று வெள்ளம் அடித்து கொண்டு செல்கின்றது அந்த ஏட்டை. அது பின்னால ஓடி ஓடி பார்த்தும் அவர்களால அந்த ஏட்டை கண்டு கூட பிடிக்க முடியல. அவ்வளவு வேகமா ஆற்றின் கரையிலே ஆற்றின் வெள்ளத்தோடு சேர்ந்து எங்கேயோ போயிட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அடுத்து இவர் திருப்பாசுரம் பாடி, வாழ்க அந்தனர் என்று தொடங்குகின்ற திருப்பாசுரத்தை பாடி அதை வைகை ஆற்றின்
நீரிலே இடுகின்றார் ஞானசம்பந்த பிள்ளையார் இறைவனை வணங்கி. அந்த ஏடு பொதுவா எந்த இதை போட்டாலும் வெள்ளம் எந்த பக்கமா ஓடுதோ அப்படித்தானே போகும். இது ஏடு வெள்ளத்தை எதிர்த்து கொண்டு அந்த நீரை கிழித்து எதிர்ப்பக்கமாக போனது. குலச்சிறை நாயனார் ஏடு எங்கேயும் போயிடக்கூடாது, பாசுரம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாலேயே போகிறார். அது எங்க போகுது, எந்த பக்கம் போகுதுன்னு அதை எடுத்து வருவதற்காக குதிரையில ஏறி வேகமாக போகின்றார். இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? உடனே இந்த பதிகம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோமே, இந்த பதிகத்தை பாடுகின்றார். அதோடு ஏடு சென்று அணைகின்றது. இதுக்கு அந்த ஏடு சென்று அணைந்த இடம்தான் திருவேடகம் என்ற பெயரை பெறுகின்றது. அந்த திருவேடகத்திலே ஏடகநாதர் எழுந்தருளி இருக்கின்றார். அங்க உள்ள லிங்கத்திற்காக திருக்கோயில் அமைத்தார் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பதிகம் இது. அதாவது வெள்ளத்தை எதிர்த்து கொண்டு போன பாசுரத்தை நிறுத்துவதற்கு இவர் ஒன்று இங்கிருந்து பாடுகின்றார். இந்த பாசுரத்தை பாடியவுடன் அது நிற்கின்றது. குலச்சிறை நாயனார் அதை சென்று எடுத்து வந்தார் என்று பதிக வரலாறாக நாம் இதை பார்க்கலாம். ஒரு தல வரலாறு என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த தலம் காசிக்கு நிகரானது என்று கூறுகின்றார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலமாக, திருத்தலமாக இது விளங்குகின்றது. இந்த தலத்திலே திருமால், கருடன், சேடன், சத்தனார் என்று இவர்களெல்லாம் வணங்கி இருக்கின்றார்கள் என்று திருவாலவுடையார் திருவிளையாடற் புராணத்திலே ஒரு பாடல் கூறுகின்றது. இவர்கள் எல்லாம் வணங்கி இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றது. இப்படி காசிக்கு நிகரான தலத்திலே பாடப்பட்ட பதிகம். அந்த ஏடு வந்து சேருகின்ற வகையிலே நிறுத்தி, அந்த வெள்ளத்தை கிழித்து கொண்டு போனதை நிறுத்தி இந்த இடத்திலே சேர்த்தது என்பதனால் இந்த திருவேடகம் என்ற தலம் பெயர் பெறுகின்றது. ஏடு அது வந்து சேர்ந்த இடம், ஏடு அகம், திருவேடகம் என்றது. இதுல சுவாமிய எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் அப்படின்னு எல்லா 2-3 பாடல்களிலே வரிசையாக கூறிக்கொண்டே போவார். பொதுவாக நமக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் தெரியுமா? சரி, வணங்குறது இது, வணங்குறது இதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ வணங்குவது இதுதான், நம்ம செய்ய வேண்டிய கடமை, வணங்க வேண்டும், சரி இப்படி எல்லாம் வணங்கணும், இதான் வகை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த வணங்குனா வேற என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை செய்யறதுக்கு உடனே முன் வருவோம் இல்லையா? இதுதான் மனித இயல்பு. அதாவது இதை நீ செய்தனா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது அதை செய்ய நாம தயாராக முன் வருவோம். அப்படி இவர் ஒவ்வொரு பாடலிலுமே இதை செய்யுங்க, இது செய்தா உங்களுக்கு இது கிடைக்கும், இப்படி வணங்குங்கள், இப்படி வணங்கினால் உங்களுக்கு இது கிடைக்கும் என்று வகையாக வரிசைப்படுத்தி கொண்டே போவார். முதல் பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவன் அழகாக வன்னியும் ஊமத்தை மலரும் அப்படி நிறைய அணிந்திருக்கின்றானாம் அவனுடைய திருமுடியிலே. அதை எப்படி நிறைய அணிந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த மலருக்குள்ள நிலா இருக்கே, அவன் பிறை சந்திரனை அணிந்திருக்கின்றான் இல்லையா சடைமுடியில, அந்த நிலா மலருக்குள்ள புதிஞ்சு இருக்குதான். இப்போ ஒரு காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஈரத்துணியில பூவை பத்திரப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? புதிந்து வைப்போம் இல்லையா? அதே மாதிரி மலர்களுக்கு உள்ளே மதியை புதிந்து வைத்திருக்கின்றானாம் சடைமுடியில. அவ்வளவு மலர் சூட்டி இருக்கின்றார்கள் இறைவனுக்கு. இறைவனுக்கு அன்றலர்ந்த மலர்களை சூட்டி அவனுக்கு அதை அர்ப்பணித்து வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடலிலே குறிப்பிட வருகின்றார். அவனுடைய திருமுடியிலே அப்படி நிலாவை புதிந்து வைத்திருக்கின்றார். அவனுடைய பொன்னான மேனியிலே, பொன்னான திருவடி இருக்கு இல்லையா, பொன்னார் மேனியன் தானே அவன். அப்படி பொன்னார் மேனியனாக அவனுடைய திருவடி பொன் போன்ற திருவடி இருக்க, அந்த திருவடியில என்ன செய்யணுமா? புது மலர்கள், சும்மா அள்ளிட்டு வந்து நேற்று வச்சது முந்தானத்து வச்சதெல்லாம் கூடாது. புது மலர்கள் அதனை கொண்டு வணங்கி. யாரு வணங்குகின்றார்களா? நிலை பெற்ற சிறப்புடைய மறைகள் ஓதுகின்ற பெரியவர்கள் வணங்குகின்றார்கள். அவர்கள் மலரிட்டு வணங்குவது அவர்களுடைய பழக்கம் இல்லையா? அடியவர் பெருமக்கள் எப்படி இருக்கின்றார்களா? அதுக்கும் மேல ஒரு படி போய் பாடல்களை கோர்த்து மலராக இசையோடு இறைவனை வணங்குகின்றார்களா? அப்படி வணங்கப்படுகின்ற தலம் எது? ஒருவன். ஒருவன் என்றால் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒருவன் என்ற சொல் கூறுவதே சிவபரம்பொருளைத்தான். அவர்தான் தனக்கு ஒப்பாரும் நிக்காரும் இல்லாதவன். அவன் ஒருவன். அப்படி அப்பேற்பட்ட ஒப்பற்ற இறைவன்
அவனை வணங்க வேண்டும். அவன் எங்கு எழுந்தருளி இருக்கின்றான்? திரு ஏடகத்திலே இருக்கின்றவன் அவன் ஒப்பற்ற இறைவன் என்று முதல் பாடல் நமக்கு விளக்குகின்றது. பாடலை பார்ப்போம். மன்னியும் மத்தமும் மதிபொதி சடையினான் பொன்னிய திருவடி புது மலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்து ஒருவனே. இவங்க எல்லாரும் இன்னிசை பாடி வணங்குகின்றார்கள். அவர்கள் புது மலர் கொண்டு வணங்குகின்றார்கள். முதல்ல இப்படி இருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. இவ்வளவு சிறப்போட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவனை வணங்குகின்ற வழி என்ன? புது மலர் கொண்டு வணங்க வேண்டும், இசைப்பாடி வணங்க வேண்டும். இப்படி இரண்டையும் செய்து இவர்கள் எல்லாரும் வணங்குகின்றார்கள் அப்படின்னு வழிபடுவதற்கு 2 வகைகளை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றது இந்த முதல் பாடல். அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அவர் அந்த ஊரிலே பெரிய பெரிய மாடங்கள் எல்லாம் இருக்கான். அவ்வளவு செழிப்பான ஊர் என்று கூறுகின்றார். அந்த செழிப்பான ஊரிலே பெரிய பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கான். அது உயர உயரமாக இருக்கின்ற அந்த மாட மாளிகை எல்லாம் நிலவின் ஒளியிலே அப்படி மூழ்கி இருக்கிறதா. அவ்வளவு உயரமாக இருக்கின்ற அந்த இடம் அது உயர்ந்து இருக்கிறத மூலமும் நிலவு மாதிரியும் அவ்வளவு அந்த உயரத்தின் காரணமாக நிலவு வரைக்கும் போயிட்டுது. இன்னொன்னு ரொம்ப அருமையா வெண்மையாக இருக்கு, நிலவின் ஒளியிலே குளித்து இருக்கின்றது. எனவே அந்த நிறத்தை வைத்தும் அது மதியோடு ஒத்ததாக கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட பெரிய மாளிகைகளால் நிறைந்திருக்கின்ற திருவேடகம் இருக்கே, அங்கே இருக்கின்ற இறைவனுடைய திருவடியை நாம என்ன செய்யணும் அப்படின்னா வணங்க வேண்டும், பணிந்து வணங்க வேண்டும், பணிந்து கீழே விழுந்து வணங்க வேண்டும். அவனுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி? அரற்ற வேண்டும் என்கின்றார். அரற்றுதல் அப்படிங்கிறது என்னன்னா திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பது. அப்படி இறைவனை சும்மா ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டு விடாம அரற்றி அவனை வழிபட வேண்டும். இப்படி வழிபடுவதுதான் அதற்கு நமக்கு உயர்வினை தரும். எப்படியெல்லாம் வழிபடணும்? அந்த வழிபாடு இருக்கே, அதிலே அன்பு நிறைந்து காணப்பட வேண்டும். அன்போடு ஏதோ அது எனக்கு கடமை அப்படிங்கிறதுல செய்யாம இறைவனை வணங்குவதை அன்போடு நாம் வழிபாடு செய்து அவனை வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆக போன பாடல்ல என்ன சொன்னாரு? புது மலர்கள் கொண்டு வணங்க வேண்டும், இசைப்பாடல்கள் பாடி வணங்க வேண்டும்ங்காரு. இதுல கீழே விழுந்து பணிஞ்சு வணங்கணும், அன்போடு வணங்கணும், அரற்றி வணங்கணும் அப்படின்னு வழிபாடு நமக்கு காட்டுகின்றார். இதுல நம்மால முடியாதது எதுவும் இல்லை இல்லையா? அவனை அழுது அரற்றி அவனை வணங்கினோன்னா அவன் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை தான் அவன். அந்த அன்போடு நீங்கள் வணங்குங்கள்னு நமக்கு வழிகாட்டுகின்றார். பாடலை பார்ப்போம். கொடி நெடு மாளிகை கோபுரம் குளிர்மதி வடிவு உற அமை தர. இதை எப்படின்னா, முதல்ல கோபுரம் அப்புறம் மாளிகை அப்புறம் கோபுரம்னு இருக்கு இல்லையா? மாளிகை மதி வடிவு உற. மாளிகையில அந்த வெண்மை நிறம் இருக்கு, அந்த நிரல் நிறையாக அப்படின்னு உரையாசிரியர் கூறுகின்றார். 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பலன் அல்லது அதனுடைய உவமை 3, 4ஆக இருக்கும். அப்ப நம்ம 1ஐயும் 3ஐயும் இணைத்து பார்க்கணும், 2ஐயும் 4ஐயும் இணைத்து பார்க்கணும். அதத்தான் இங்க கொடிநெடு மாளிகை வடிவு, அதனுடைய வடிவு நிறத்தை பெற, கோபுரம் அமை தர. அந்த கோபுரம் அவ்வளவு உயர்வின் காரணமாக உயர்வா இருக்கிறதுனால மதியை தொடக்கூடிய அளவு இருக்கு அப்படின்னு கூறுகின்றார். கொடிநெடு மாளிகை கோபுரம் குளிர்மதி வடிவுற அமைதர மருவிய வேடகத்து. அடிகளை, ஏடகத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அடிகள் இருக்காரே சுவாமி, அவரை அடிகளை அடிபணிந்து அரற்றுமின் அன்பினால். ஆக அடிபணியணும், அரற்றி அன்பினால் வழிபடணும். அப்படி செய்தா உடனே நமக்கு பலனை கூறுகின்றார். இப்படியெல்லாம் நீ வணங்குனா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இடி மாதிரி நம்மை தாக்கக்கூடிய நம்முடைய வினை பயன்கள், அந்த வினை பயன்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிரும், இல்லாமலே போய்விடும் என்று கூறுகின்றார். நம்மை விட்டு அகலும் அது ஒண்ணு, இன்னொன்னு இல்லாமலே போய்விடும் என்று விளக்கம் கூறுகின்றார். பாடலை மீண்டும் வாசிக்கிறேன். கொடிநெடு மாளிகை கோபுரம் குளிர்மதி வடிவுற அமைதர மருவிய ஏடகத்து அடிகளை
அடிபணிந்து அரற்றுமின் அன்பினால் இடிபடும் வினைகள் போய் இல்லை அதாகுமே, இல்லை அதாகுமே, இல்லாமல் போய்விடும் என்று விளக்கம் தருகின்றார். அடுத்து 3வது பாடல் என்ன கூறுகின்றது என்றால், முதல்லையே சொன்னார் இல்லையா, அடியார்கள் எல்லாம் இசையோடு பாடிக்கொண்டே இருப்பார்கள் என்று. அதே மாதிரி இங்க அந்த கந்தர்வர்கள், 2 கந்தர்வர்கள் ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த புராணம் கேட்டிருக்கோம். அஸ்வதரன், கம்பளதரன் என்று இருவர்கள். அந்த இருவரும் இறைவனுக்கு இசை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு குழையாக மாறி இறைவனின் 2 காதிலும் குண்டலங்களாக இருக்கின்றார்கள். அதாவது அப்படி பக்கத்துல இருந்து அவங்க பாடிக்கிட்டே இருக்க சுவாமி இசை எந்நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கானா. அப்படி குழையை உடைய அழகான இறைவன் யாரு? சுவாமி ஏடகத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அவன். அவனுடைய திருமுடியிலே நிறைய மலர் மாலை சூடியிருக்கின்றான். கொன்றை மலர்கள் எல்லாம் சூடியிருக்கான். அதுல வண்டுகள் எல்லாம் ஒலி செய்து கொண்டே இருக்கான். அப்ப முதல்லயே சொன்னார் இல்லையா, புது மலர் அவை கொண்டு அப்படின்னு. அதேதான் இங்கேயும். நீங்க பழைய மலரை சூட்டி இருந்தா அதுல தேன் இருக்காது. புது மலரிலேதான் தேன் இருக்கும். தேன் இருந்தா வண்டு வரும். அதனால் கொன்றை மலரிலே வண்டுகள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அப்பதான் பறிச்சு வச்சிருக்க சுவாமிக்கு சூட்டியிருக்காங்க. அப்படி கொன்றை மலர் அணிந்தவன் அவன். வானத்திலே நிலாவுகின்ற மதியை அணிந்திருக்கின்றவன் அவன். அப்படிப்பட்ட அருமையான தோற்றப்பொலிவோடு இருக்கின்றான். அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செஞ்சடை, அதிலே மஞ்சள் நிற மலர்கள், அதிலே வெண்மையான மதி, அது அவனுடைய விடை இருக்கே, அந்த விடை கால்களிலே மணி கட்டப்பட்டு அலங்கார பொருள் கட்டப்பட்டு அது நடக்கும்போது சத்தம் கேட்குதான். அப்படி அவன் நடக்கும்போது அவன் விடை ஊர்ந்து செல்லும் பொழுது ஒலிக்கின்றதான். அங்க திருமுடியில கொன்றையில இருக்கின்ற வண்டுகள் சத்தம் கேட்குது. விடை மேல் ஏறி வரும் பொழுது அந்த விடையின் காலிலே இருக்கின்ற மணிகள் ஒலிக்கின்றன. இப்படி ஒலி கேட்க அவன் நடந்து வருகின்ற அவன் மேலானவன். அந்த மேலானவன் எங்க இருக்கின்றான்? திருவேடகத்திலே எழுந்தருளி இருக்கின்றான். அவனை காண வேண்டும், சென்று தரிசிக்க வேண்டும். அப்படி கண்டு வணங்கினால் நமக்கு என்ன தீருமா? கவலையினால் வருகின்ற நோய். கவலையினால என்ன நோய் வருது தெரியாதா? நான் இப்ப அதுவும் நல்லா எல்லாரும் சின்ன பிள்ளைக்கு கூட நமக்கு இப்ப தெரியுது. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிற நிலைமைக்கு நாம வந்திருக்கோம். கவலையினால வரக்கூடியது. இப்ப நம்ம பேரெல்லாம் வச்சுட்டு வர அழுத்தம், அத நான் ரொம்ப கவலைப்பட்டேன், அதனால எனக்கு சர்க்கரை நோய் வந்துட்டு அப்படின்னு எல்லாம் பேசுறோம் இல்லையா. இப்படி கவலையினால் வரக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்க்க வல்லவன் யாரு? திரியேடகத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான். அவனை போய் கண்டு பார்க்க வேண்டும். அப்புறம் கை தொழ வேண்டும். அவனை கைகளால் அவனை வணங்கி அன்போடு அரற்றினால் நமக்கு இந்த நோய் வராமல் இருக்கும். கவலைகளை எல்லாம் தீர்த்துருவான். விரைப்பயன்கள் எல்லாம் இல்லாமக்கிடுவான். அது அப்படி ஆயிட்டுன்னா என்னாகும்? நமக்கு கவலையே இருக்காது. கவலையினால வரக்கூடிய நோயும் வராது என்பதை இந்த 3வது பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. குண்டலம் திகழ்திரு காதுடை குழகனை வண்டு அலம்பும் மலர் கொன்றை வான் மதியணி செண்டு அலம்பும் விடை சேடன் ஊர் எடகம். சேடன் சிறப்பானவன், மேன்மையானவன். கண்டு கை தொழுதலும் கவலை நோய் கழலுமே. அப்படி நம்மளை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க அப்படியே கழன்று போயிடும். அத்தனையும் நம்மை விட்டு நீங்கிவிடும். கவலையற்ற ஒரு மனிதனாக நாம் மாறிவிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு இறைவனை வணங்குறோம்னு வைங்களேன், அப்புறம் ஒரு தைரியம் கொடுப்பார் இல்லையா, சுவாமி எனக்கு துணைக்கி இருக்காரு, என்ன வந்தா என்ன, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என் கஷ்டங்களை தாங்குகின்ற சக்தியை இறைவன் எனக்கு தந்து விடுகின்றான் அப்படிங்கிற தைரியம் வந்துடும். அதனால கவலை நோய் வரவே வராது. அடுத்து அங்கு இருக்கின்ற அம்மையின் பெயர் ஏலவார் குழலி. ஏலவார் குழலி என்றால் அவளுடைய குழல், அதிலே மனம் வீசுகின்ற தைலத்தை தடவி இருக்கின்றார். அப்பேற்பட்ட அம்மை என்று அந்த அம்மைக்கு ஏலவார் குழலி என்று பெயர். அதை இந்த பாடலிலே வைத்து பாடுகின்றார். அந்த ஏலவார் குழலம்மையோடு எங்கே இருக்கின்றாராம் சுவாமி? அவளோடு அமர்ந்திருக்கின்ற இடம் இந்த திருஏடகம். அந்த அவருக்கு அருகிலே அழகே வடிவான விடை. அந்த விடை, அதனுடைய கம்பீரம், அதனுடைய அழகு, அதனுடைய தோற்றப்பொழிவு எல்லாம் நினைச்சு பாருங்களேன். சுவாமி கிட்ட இந்த விடை மீது அவன் வரும் பொழுது எப்படி இருக்கும்? அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? அந்த விடையோடு அவன் வருகின்றான்.
அழகனாக இருக்கின்றான். அவன் உரைகின்ற இடம் எது? இந்த திருவேடகம். அந்த திருவேடகத்துல என்னெல்லாம் மரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா, ஆலமரம் இருக்கான், சந்தன மரம் இருக்கான், மாதவி குறுக்கத்தி மரம் இருக்கான், சந்தனம், சண்பகம் அப்படின்னு எல்லா வகையான மரங்களும் எல்லா வகையான சிறப்புகளும் உடையதாக இருப்பது எது? அந்த திருவேடகம். அவனை அங்க போய் வணங்குவதே நமக்கு செல்வம் என்று கூறுகின்றார். முதல்ல எப்படியெல்லாம் வணங்கணும்னு சொல்லிட்டு வந்தவர், அவரை போய் வணங்கினாலே உங்களுக்கு செல்வம் தான்ப்பா என்று கூறுகின்றார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே இல்லையா? அந்த சிந்தையின் நிறைவு நமக்கு எப்ப கிடைக்கும்? இறைவனை சென்று வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் என்று நமக்கு உணர்த்துகின்றார். இந்த 4வது பாடலை பார்ப்போம். ஏலமார் தரு குழல் ஏழையோடு எழில் பெறும் கோலமார் தரு விடை குழகனார் உறைவிடம் சால மாதவிகளும் சந்தனம் சண்பகம் சீலமார் ஏடகம் சேர்தலாம் செல்வமே. அதை சென்று சேர்வதே உங்களுக்கு செல்வம் தான். நிச்சய செல்வம் தானே. அங்க போய் வணங்குகின்ற அந்த சந்தோஷம் கிடைக்கும். அவனை வணங்கும் பொழுது அவன் நமக்கு அருளுவான். அங்க போய் அரற்றி பணிந்து வணங்குவோம். அப்ப நமக்கு எல்லா கவலை நோயை தீர்த்து விடுவான். அது செல்வம் தானே. கவலையே இல்லாத வாழ்க்கைங்கிறது எவ்வளவு பெரிய செல்வம். கவலை நோய் என்று கூறுகின்ற நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தான். அப்படிப்பட்ட செல்வத்தை தரக்கூடியது இந்த திருஏடகத்து தலம் என்று இந்த பாடலிலே நமக்கு கூறுகின்றார். அடுத்து 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், உமையம்மை அவளுடைய கண்கள் அகன்ற கண்கள், அந்த கண்களிலே செவ்வரி படர்ந்திருக்கின்றன என்று கூறுகின்றார். அப்படி செவ்வரி படர்ந்த கண்களை உடைய உமையம்மை இருக்கின்றாளே, அவ பயப்படுறா. எதுக்காக? யானை, அந்த மதம் கொண்ட யானையை கண்டு அவள் அஞ்சுகின்றாள். அந்த அச்சத்தை போக்குவதற்காக இறைவன் அந்த யானையின் தோலையே உரித்து, அதன் மத்தகத்திலே காலை வைத்து அழுத்தி அதை கொன்று அதன் தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டவன். உமையம்மையின் இடரை நீக்குவதற்காக. இது நமக்கு எதை உணர்த்துகின்றது? இடர் கொண்டு நாம் அஞ்சினோம் என்றால் நமக்கு நிச்சயம் இறைவனின் திருவருள் கிடைக்கும். நம்ம அஞ்சுவதற்கு அவன் விடமாட்டான். நாம் அஞ்சி ரொம்ப கஷ்டப்படுதோம் அப்படின்னா அடியவர்க்கு அவன் இறங்கி வந்து அருளுவான். அதுக்கு உமையம்மையனுடைய அந்த அச்சம் போக்கிய நிலையை இங்கே கூறுகின்றார். அடுத்து அவனுடைய கரை உடைய கண்டத்தை நினைவு கூறுகின்றார். அது எதை குறிக்கின்றது? பொதுவாகவே நீலகண்டம் என்று சொன்னாலே இறைவனின் அளவிறந்த கருணை தான் நமக்கு நினைவு வரணும் இல்லையா? அசுரர்களும் தேவர்களும் அந்த திருப்பார்கடலை கடைந்த பொழுது விஷம் வந்து அவ்வளவு பேரும் பயந்து ஓடி வந்து சுவாமிகிட்ட அடைக்கலம் புகுகிறார்கள். அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு இறைவன் அருளுவான். அந்த நஞ்சை தான் உண்டான். அது அவனுடைய கழுத்திலே கரையாக இருக்கின்றது. அதுவும் எப்படி சில திருமுறைகள்லாம் சொல்லும் பொழுது ஒளி வீசுகின்ற கரை. கரை அப்படின்னாலே நம்ம வந்து அது நல்ல பளபளன்னு இருக்கிறது மேல ஒரு அழுக்கு அப்படித்தான் நினைப்போம். ஆனா இறைவனுடைய கரை அது ஒளி வீசுதான், கருமணி மாதிரி ஒளி வீசுது என்று கூறுவார்கள். அப்படி ஒளி வீசுகின்ற கண்டத்தை உடையவனாக இருக்கின்றவன். எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட உயர்வானவன், மேலானவன். சேடன் என்ற சொல்லால் அங்க குறிப்பிட்டார். அதே மாதிரி இங்கேயும் அவன் மிகவும் பெரியவன் என்று கூறுகின்றார். எல்லாமாக இருப்பவன் அவன்தான். ஆணாக இருக்கின்றான், பெண்ணாக இருக்கின்றான், அலியாகவும் இருக்கின்றான். அவனுடைய மொத்த தோற்றம் எப்படி இருக்கு? நெருப்பாக இருக்கின்றது. எப்படி திருவண்ணாமலையிலே தீத்தம்பமாக நின்றானோ அதே மாதிரி இங்கேயும் நாம நினைவு கூறுகின்றோம் இல்லையா திருவண்ணாமலையில. அதே மாதிரி இங்க அவருடைய திரு தோற்றத்தை கூறுகின்றார். அவன் எரியாக இருப்பவன், தீவாக இருப்பவன் அவன். அவன் நீ தங்கி இருக்கின்ற இடம் எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு அது திருவேடக கோயில்தான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 5வது பாடல். வரியணி நயனி. நயனி நயனங்களை உடைய உமையம்மை. வரியணி நயனி நன் மலைமகள் மருகிட கரியினை உரி செய்த கரையணி மிடறினன் பெரியவன் பெண்ணினோடு ஆண் அலியாகிய எரியவன். எரியவன் தீ உருவானவன். எரியவன் உறைவிடம் ஏடக கோயிலே என்று திருவேடகத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன்
எப்படி நம் அச்சத்தை தீர்த்து நம் இடர்களை எல்லாம் களையக்கூடியவன் என்று விளக்குகின்றார். அந்த திரு எடக கோயில் வந்து வைகைக்கரையின் வடகரையிலே அமைந்திருக்கின்றது. வைகை மட்டும் நீர் வளம் தரவில்லை அந்த ஊருக்கு. அதுல இருக்கின்ற குளங்கள், பொய்கைகள் நிறைந்து காணப்படுகின்றனவாம் அந்த ஊரிலே. நிறைய பொய்கை இருக்கு. பொய்கை இருக்கு, அதனால பக்கத்துல சோலைகளும் நிறைய இருக்காம். அந்த அத்தனையும் நிறைந்திருக்கிற இடத்துல இருந்து அப்ப மக்களுக்கு பூ புதுசாக மலர் கொண்டு வர்றது என்ன கஷ்டமா? கஷ்டம் இல்லைல்ல. நந்தவனமே இல்லாத இடத்துலதான் புது மலருக்கு எங்க போவோம் நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்கும். இது அந்த ஊர் பூரா பொய்கையும் பொழிலுமா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து புது மலர்ல நிறைய மலர்ந்திருக்கு. தென்றல் இருக்கின்றதே, தெற்கிலிருந்து வீசுகின்ற தென்றல் இந்த புதுமையான மலர்களின் மணத்தை அப்படி தடவிக்கொண்டே வருகின்றன. அப்ப அந்த இடம் முழுக்க மலர்களின் மனம் நிறைந்திருக்கும் இல்லையா? அந்த அந்த இடம் எங்க இருக்கு? வைகையுடைய வடகரையில இருக்கு என்று கூறுகின்றார். அந்த ஏடகத்திலே எழுந்தருளி இருக்கின்ற தலைவன் இருக்கின்றானே, அந்த தலைவனை அடிபணிந்து நாம அரற்றி வணங்க வேண்டும். அவனுடைய அடிபறை பணிந்து அரற்றி வணங்கினால் என்னாகும்? இதுலயும் பலன் சொல்லுகின்றார். அந்த நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமும் இல்லாமலே போயிடும் என்று, நமக்கு துன்பத்தை தரக்கூடிய பிணி இதெல்லாம் நீங்கிவிடும். அதுக்கப்புறம் வீடு பெறுதல் எளிதாக நடந்துவிடும் என்கின்றார். அதாவது இம்மைக்கும் ஒரு பலன் கூறுகின்றார், மறுமைக்கும் ஒரு பலன். இம்மையில என்னது? இங்க இருக்கிற நோயெல்லாம் தீர்ந்தாலே நமக்கு சொர்க்கம் இல்லையா? ஒரு நோயும் இல்லாத வாழ்க்கை வந்து நமக்கு எப்படி சந்தோஷம் தரும்? ஏன்னா வலி இல்லாத ஒரு நாளை நினைச்சு பார்க்க முடியாது. நம்மளால ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நோய் ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த நோயெல்லாம் தீத்துருமா இறைவனை வணங்கினார். ஏடகத்து இறைவனை வணங்கினார். சரி, அது இம்மைக்கு. மறுமைக்கு என்னன்னா, முக்தி பேறு பெறுதல் ரொம்ப எளிதாக ஆகிவிடுமா. அது எவ்வளவு இது பாருங்களேன். இதை இந்த உலகத்துல இருக்கும்போது நோய் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதோட உங்களோட இது முடிஞ்சிடலப்பா. அதுக்கப்புறமா அவன் அருளுகின்றான். எப்படி அருளுகின்றான்? முக்தி பெறுகின்ற நிலையை எளிதாக உங்களுக்கு தந்து விடுவான் என்று. ஏன்னா அங்க நினைப்பெல்லாம் போயாச்சு. அவனை வணங்கும் போது, அரற்றி அன்போடு வணங்கும் போது, பணிந்து வணங்கி மலர் கொண்டு தூவி அப்படியெல்லாம் வணங்கும் பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் போயிருது. அப்ப வீடு எளிதாகத்தானே கிடைக்கும். அதனால இம்மையிலும் பலன் தரும் ஏடகத்துறை, மறுமையிலும் நமக்கு பலன் தரும் என்று கூறுகின்றார். 6வது பாடலை பார்ப்போம். பொய்கையின் பொழில் உரு புதுமலர் தென்றலார். அதாவது பொய்கையில பொழில்ல இருக்கின்ற புதுமலர்ல தென்றல் இருக்கே, தென்றலார் அப்படிங்க. தென்றலார் வைகையின் நிறைந்து காணப்படுகின்ற தென்றல் ஆர் வைகையின் வடகரை மருவிய ஏடகத்து ஐயனை அடிபணிந்து அரற்றுமின். அவர் அடிபணிந்து அரற்றி வழிபடுங்கள். அப்ப என்ன நடக்கும்? அடர் தரும் வெய்ய வன் பிணிகெட. வெப்பம் மிகுந்த, அதாவது கொடுமையான வலிமையான பிணியெல்லாம் கெட்டு போகும். இம்மையில நோயின்றி வாழலாம். அடர் தரும் வெய்ய வன்பிணி கெட வீடு எளிதாகுமே. வீடு பேறு பெறுதல், முக்தி இன்பத்தை பெறுதல் மிகவும் எளிதாக நமக்கு கைவரும் என்று கூறுகின்றார். அடுத்து இதுக்கு அடுத்து வருகின்ற பாடல் வந்து கிடைக்கவில்லை. 7வது பாடல் இல்லை. அப்புறம் 8வது பாடலை பார்ப்போம். இதுல என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே ஞானசம்பந்த பிள்ளையார் 8 அப்படின்னு உடனே ராவணனை பற்றிய குறிப்பை தந்து விடுவார் இல்லையா? அப்படி ராவணனை பற்றிய குறிப்பை இந்த இடத்துல கூறுகின்றார். அந்த பெரிய மலை, கைலை மலையை என்ன செய்கின்றான்? பெயர்த்து எடுக்க துணிகின்றான். இது எவ்வளவு பெரிய ஒரு தன்முனைப்பு இல்லையா? சுவாமி அமர்ந்திருக்கின்ற அந்த மலையை நான் பெயர்த்து எடுத்து வைத்து விடுவேன்னு நினைக்கிற அளவுக்கு அவனுக்கு ஆணவம் மேலோங்கி இருந்தது அந்த நேரத்திலே. அப்படி எடுத்த உடனே அவனுடைய 20 தோள்களையும் 10 தலைகளையும் சுவாமி என்ன பண்றாரு? அழுத்துகின்றார். அப்படி மலைக்கு அடியிலே அழுத்துகின்றார். எப்படி அழுத்துகின்றார்? ஒற்றை விரலால் அழுத்தி விடுகின்றார். இப்போ ஒரு பயம் வரும் நமக்கு. அப்ப நம்ம தப்பு செய்தான்னா நமக்கும் இப்படித்தானே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தப்பு செய்யாம இருக்கலாம். அல்லது செய்திருந்தோம்னா என்ன ஆகும்? இந்த தண்டனை எல்லாம் கிடைச்சதுன்னா நம்மளால தாங்க முடியுமா? ராவணனுக்கே தாங்கலையே அப்படின்னா அதுக்கு அடுத்தாக்குல ஒரு விளக்கமும் கூறுகின்றார். அவன் அவ்வளவு தப்பு பண்ணும்போது அப்படி தண்டனை கொடுத்தான். தன் தவறை உணர்ந்து, தன் ஆணவத்தை விடுத்து, தன்முனைப்பை விடுத்து இறைவனிடம் இசை பாடி
அரற்றி வழிபாடு செய்கின்றான் ராவணன். அப்படி வழிபாடு செய்தவுடன் செய்கின்றார், அவனுக்கு அருளுகின்றார். அதுல மரக்கருணையினால முதல்ல அருளினார். அவன் தப்பு செய்யாம பார்த்துக்கிட்டார். அதுக்கு அடுத்தது அறக்கருணையை தருகின்றார். அப்போ வாழும் வாழ்நாளும் கொடுத்தான் என்று கூறுவார்கள் இல்லையா, அதையும் இங்கே குறிப்பிடுகின்றார். நீ தப்பு பண்ணின, தன்முனைப்போட இருந்த அப்படின்னா உனக்கு தண்டனை உண்டு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, தவறை உணர்ந்து தன்முனைப்பை விடுத்து ஆணவத்தை மறந்து நீ இறைவனை அன்போடு வழிபட்டன்னா உனக்கு அவன் அருளுவான், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கொடுப்பான் அப்படிங்கிறதையும் இதிலேயே கூறி வருகின்றார். அவன் இறைவன் அவனை திருமுடியில என்னெல்லாம் அணிந்திருக்கின்றான் என்றால், இளமையான, அதாவது அப்பதான் பூத்த எருக்கு, வன்னி, ஊமத்தை மலர்கள், இதெல்லாம் அவனுடைய சடையிலே இடம் கொடுத்திருக்கானா. இத்தனை மலர்களுக்கும் திருச்சடையிலே இடம் கொடுத்திருக்கின்றான். யாரு? ஏடகத்திலே இருக்கின்ற இறைவன் என்று நமக்கு கூறுகின்றார். 8வது பாடலை வாசிக்கின்றேன். தடவரை எடுத்தவன் தருக்கு இர தோள் அடர்பட விரல் ஊன்றியே, இது ஒரு பகுதி அவனுடைய மரக்கருணை. தடவரை எடுத்தவன் தருக்கு இர தோள் அடர்பட விரல் ஊன்றியே. அதுக்கப்புறம் பரிந்து அவர்க்கு அருள் செய்தான். மடவரல் எருக்கொடு வன்னியும் மத்தமும் இடமுடை சடையினன் ஏடகத்து இறைவனே என்று ஏடகத்திலே எழுந்தருளியிருக்கின்ற இறைவன் இப்படி மரக்கருணையும் அருளி அறக்கருணையும் செய்து தவறு செய்யும் பொழுது நன்னை நல்வழிப்படுத்தி தவறை உணர்ந்து இறைவனை வணங்குவோர்க்கு நல்ல கதியையும் தரக்கூடியவன் இறைவன் என்று உணர்த்துகின்றார். அடுத்து 9வது பாடலிலே என்ன அமைத்திருக்கின்றார் என்று பார்த்தோம் என்றால், வைகை ஆறு ஓடுகின்றது. அதுல அலை அடிச்சுட்டு ஓடுது. அப்படி அடித்து கொண்டு ஓடுகின்ற ஆற்றிலே மரங்கள், பக்கத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்படி அடிச்சு பேர்த்து எடுத்துட்டு போகுது. இந்த நிறைய பொன், மணி, இது எல்லாத்தையும் அந்த ஆறு அப்படி தன்னுடைய அலைக்கரங்களால் அப்படியே சேர்த்து கொண்டு அப்படி போகுது வைகை. அந்த வைகையின் கரையில இருக்கின்ற இறைவன், ஏடகத்து இறைவன் இருக்கானே, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி வைக்கிறார். அவன் அன்னமாக பிரம்மனும் பன்றியாக திருமாலும் மாறி இறைவனுடைய முடியையும் அடியையும் தேடி சென்றார்கள். ஆனா போக 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 அவர்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. பார்க்கவே முடியாம போயிட்டு. எதனால பார்க்க முடியாம போச்சு என்று பார்த்தால், அவர்கள் நான் தான் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். நான் பார்த்துருவேன், இறைவனுடைய திருமுடியை நான் பார்த்து விடுவேன், இறைவனுடைய திருவடியை நான் பார்த்து விடுவேன் அப்படின்னு இருவரும் தன்முனைப்போடு தேடியதால் அவர்களுக்கு பார்க்கவே முடியாமல் போனது. காண ஒணாத திருவடி, காண ஒணாத திருமுடியாக இருந்தது. ஆனா அடியார்க்கு என்றும் எளிதானவன் இறைவன். இது மாதிரி ஆணவத்தோடு தேடுகின்றவர்களுக்கு அரிதானவனாக இருந்தாலும் அடியார்க்கு என்றும் எளிதானவனாக இருப்பவன் கருணையே வடிவான பரம்பொருள் என்பதை உணர்த்துகின்ற வண்ணம் இந்த பாடலை தந்திருக்கின்றார் நமக்கு. பாடலை பார்ப்போம். பொன்னும் மாமணிகளும் பொரு திரை சந்து அகில், சந்து சந்தனம் அகில், அகில்மரம் தன்னுளார் வைகையின் கரைதனில் சமைவுற அன்னமாம் அயனும் மால் அடிமுடி தேடியும் இன்னவாறு என ஒனான். அவங்களால சொல்லவே முடியல இன்னவாறு அப்படின்னு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அடியார் பெருமக்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார் சுவாமி? இவன் எழுதி காட்டணாது, இன்ன தன்மையன் என்று எழுதி காட்டணாது. ஆனாலும் பெம்மான் இவனன்றே அப்படின்னே பாட வச்சிருக்காரு இல்லையா? அப்படி இவன் தான் பெம்மான் அப்படின்னு நாம் அடியார்கள் உணர்கின்ற வண்ணம் எளிமையானவன் இறைவன். ஆனா ஆணவத்தோடு இருப்பவர்களுக்கு அரிதானவன், அவர்கள் தேடியும் தேடோனா தெய்வம் இறைவன் என்று இந்த பாடல் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. ஆரம்பத்துல இப்படியெல்லாம் வணங்குங்கள்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்படிலாம் வணங்குனா உங்களுக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாரு. இப்போ ஆணவத்தோட தேடினீங்கன்னா ராவணனை அடக்குன மாதிரி அடக்குவாரு. ஆனா அதுக்கப்புறம் நீ பரிந்து அவன் மேல பற்று கொண்டு தன் தவறை உணர்ந்து நீ வணங்கினேன்னா அவனுக்கு அருளிய மாதிரி உனக்கு அருளுவார்னு சொன்னாரு. இங்கே ஆணவத்தோடு தேடியவர்களுக்கு காணவே கண்ணிலேயே காட்டல சுவாமி திருமுடியையும் திருவடியையும்.
அதனால ஆணவம் இல்லாமல் இறைவனை வணங்கு, ஆணவத்தை மறந்து எல்லாம் சிவார்ப்பணம்னு இறைவனை வணங்க வேண்டும் என்று உணர்த்துகின்ற பாடலாக 9வது பாடல் அமைந்திருக்கின்றது. வழக்கம் போல் 10வது பாடல் எப்படி அமைந்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சமணர்களையும் பௌத்தர்களையும் நமக்கு நினைவூட்டுகின்றார். ஏன்னா அந்த அவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சமணர்கள் கையிலே கமண்டலத்தை வைத்துக் கொண்டே அலைவார்கள். ஏன்னா அந்த கமண்டலத்திலே மந்திர நீர் வைத்து அந்த மந்திர நீரைத்தான் அப்படி தெளித்து தெளித்து அவர்களுடைய பழக்கம் அது. புத்தர்கள் எப்படி, பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் எப்படி அப்படின்னா, அவர்களுக்கு மெஞ்ஞானம் எது அப்படிங்கிறதே அவர்கள் உணராதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நல்ல சாப்பிட்டு வயிற்றை வளர்க்கின்ற பாவிகளாக இருக்கின்றார்கள். ஏன் பாவிகள்ங்கிற வார்த்தையை எங்க சொல்றாருன்னா, ஒரு பக்குவப்பட்ட உயிராக இருந்தால் இறைவனை பார்க்க திரும்பும், தன்முனைப்பு அற்று போகும். அப்படி இறைவனை பார்க்க வணங்கி கனிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வணங்கும். ஆனா இவங்க 2 பேருக்கு அது கிடையாது இல்லையா? அவங்களோட வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளே என்னன்னு வச்சிருந்திருக்காங்க? மெஞ்ஞானத்தை பற்றி பேசுறது கிடையாது. மெஞ்ஞானம் என்னன்னு புரிந்து கொள்வது கிடையாது. அவங்க கொண்ட கொள்கையில இதுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தார்கள். அடுத்து வயிறு வளர்ப்பதுல மட்டும்தான் அவங்க அப்படி ஒரு தங்கள் வாழ்க்கையே போக்கிக் கொண்டிருந்தார்கள். அதனால அவர்களை பாவிகள் என்று அழைக்கின்றார். பணியவில்லை இறைவனை, பணிந்து வணங்கவில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அடி வணங்கி கீழ் விழுந்து வணங்கி பணிந்து வணங்கி அப்படிலாம் பாட்டுல சொல்லிட்டே வர்றாருல. இவங்க அந்த வணங்குகின்ற பழக்கமே இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அவனுடைய தோற்ற பொலிவு எப்படி இருக்கு தெரியுமா? வந்து வண்டுகள் ஒலிக்கின்ற மலர்களை தன்னுடைய திருமுடியில சூடியிருக்கான் இறைவன். கொன்றையும் வன்னி மரமும் எல்லாம், வள்ளி மலர் எல்லாம் ஈண்டை, அதாவது திருமுடியிலே அணிந்திருக்கின்ற மலருக்கு பெயர், அந்த மாலைக்கு பெயர் ஈண்டை. ஒவ்வொரு மாலைக்கு ஒரு பெயர் உண்டு இல்லையா? தொடுக்கப்படுவது, தொடை அப்படின்னு வரிசையா சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி இது ஈண்டை, திருமுடியிலே அணியக்கூடிய ஒரு மாலை. அதை தன்னுடைய சடையின் மீது அணிந்திருக்கின்றான் சிவபரம்பொருள். அந்த ஏடகத்திலே இருக்கின்ற எங்களது தந்தை அவன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். அதாவது அவர்களுக்கு உணரவே முடியவில்லை, இறைவனை உணரணும்னு அவங்க நினைக்க கூட இல்லை. அதனால பாவமாகவே இருக்கின்றார்கள், பாவம் செய்பவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆனால் அவன் எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்து காப்பவன், அருளுபவன், எங்களை வழிநடத்தி செல்லுபவன் என்று கூறுகின்றார். குண்டிகை கையினர் குணமிலா தேரர்கள், பண்டியை பெருக்கிடும் பழகர்கள். பண்டி என்றால் வயிறு, பண்டியை பெருக்கிடும் பழகர்கள். பழகு என்றால் பாவம். பழகர்கள் பணிகிலர், சுவாமியை பணியல. வண்டு இறைக்கும் மலர்கொன்றையும் வன்னியும் ஈண்டை சேர்க்கும் சடை, சடை ஏடகத்து எந்தையே, அந்த சடையை உடைய ஏடகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தை என்று கூறுகின்றார். அடுத்து 11வது பாடலாக காப்பு செய்யுளாக தன்னுடைய பெயரை அதிலே அமைத்து தருகின்றார். தன்னுடைய பெயரினை அதிலே அமைத்து பாடுகின்றார். இந்த பதிகத்தை பாடுபவர்க்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நமக்கு கூறுகின்றார் இல்லையா? இப்போ அதான் அவருடைய பழக்கம். அந்த வைகை நீர் இருக்கே, முதல்ல எந்த தலத்து இறைவன் தானே சொல்ல ஆரம்பிப்பாங்க. வைகை நீர்ல இவருடைய ஏடு எதிர் நீந்தி சென்றது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அதுதான் அகச்சான்று, நமக்கு அவரே கூறுகின்ற அகச்சான்று. அந்த வைகை எப்படிப்பட்ட வைகையாக இருந்தது அப்படின்னா, யானையோட தந்தம், அகில், சந்தனம், அது அத்தனையும் திரட்டிக்கிட்டு வந்துதான் அந்த இது. அப்ப எவ்வளவு வேகமா வந்திருக்கும் அந்த வைகை ஆற்றின் நீர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும். மரத்தையே தள்ளிக்கிட்டு போகுது அப்படின்னா அது எவ்வளவு வேகமா போயிருக்கணும். அந்த வெள்ளத்தை எதிர்த்து கொண்ட சென்றது ஏடு. அப்ப ஏட்டுக்கு எவ்வளவு மகிமை அப்படிங்கறத நம்ம உணர முடியும். அந்த இத்தனையும் கொண்டு பாய்ந்து போகின்ற வைகை நீரை எதிர்த்து கொண்டு சென்ற ஏடு வந்து சேர்ந்த இடம் எது? ஏடகம். ஏன்னா இவர் இந்த பதியத்தை பாடி அதை நிப்பாட்டுறாரு. அது அந்த ஏடு அந்த இடத்துல நிக்கட்டும் அப்படின்னு பாடுகின்றார். அது நிக்கலைன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இவர் குலச்சரியார் போய்கிட்டே இருப்பாரு, இவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளவு தூரம் போகும்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால இவர் ஒரு பதிகம் பாடி ஏட்டை அனுப்புனாரு, அடுத்து பதிகம் பாடி ஏட்டை நிப்பாட்டுறாரு. அதே மாதிரி அதனால ஏடு வந்து சேர்ந்த இடம் இந்த திரு ஏடகம். அதிலே இருக்கின்ற ஒருவன்
நான் முதல்லயே பார்த்தோம் இல்லையா, எடகத்து ஒருவன்கிற வார்த்தை முதல் பாடல்லையும் வந்தது, இங்கே இறுதி பாடல்லையும் வருகின்றது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு வணங்குகின்ற அந்த சிவபரம்பொருள், அவரை யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தா, மிகவும் அழகான தென்புகலி இருக்கே சீர்காழி, அதிலே தோன்றிய ஞானசம்பந்தனாகிய நான் பாடிய பாடல்கள். இவை அனைத்தும் இந்த 10 பாடல்களையும் பாட வல்லவர்களுக்கு பாவம் என்பதே இல்லை என்று கூறுகின்றார். பாவமே இல்லை என்று, நிச்சயமாக பாவம் இல்லைதான். ஏன்னா அதை படிக்கும் போதே நமக்கு தோணும், என்ன கேட்கிறார், நல்ல புது மலரை போடுங்காரு, போடலாம். இது போடத்தான் முடியும் நம்மால. புது மலர் முடியாதா என்ன? 2 வீட்டுல செடியை வச்சாச்சுன்னா புது மலர் போட்டு வணங்கலாம். அரற்றி வழிபடு முடியாதா என்ன? அரற்றி வழிபடலாம். விழுந்து வணங்கு, விழுந்து வணங்க முடியாதா? இசைப்பாடி வணங்கு. இப்படி இத்தனையும் சொல்லும்போது இது அவ்வளவு முடியும். நம்மால முடிகிற காரியங்களை தான் இவர் சொல்லுறாரு. அப்ப சொல்லும் பொழுது பாவம் இல்லாமல் தான் போகும். அதனால இந்த பாடல்களை பாடுகின்றவர்களுக்கு பாவம் என்பதே இல்லாமல் போய்விடும், தீவினைகளில் இருந்து அவர்கள் நீங்கி விடுவார்கள் என்று பலன் சொல்லுகின்ற பாடலாக இது அமைந்திருக்கின்றது. எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார் அப்படின்னா, இறைவனை புதுமலர் கொண்டு வணங்க வேண்டும், இன்னிசை பாடி வணங்க வேண்டும், அதுக்கப்புறம் இறைவனை கீழே விழுந்து வணங்க வேண்டும், அவனுடைய புகழை கூறி வணங்க வேண்டும், அவனை அன்போடு வணங்க வேண்டும், அரற்றி வணங்க வேண்டும். அப்ப என்ன நடக்கும், என்ன பலன் வரும்? 2 பாட்டை வழிய சொன்னாரு, 3வது பாட்டிலேயே பலனை சொல்லியிருந்தாரு. அவனை அரற்றி அன்போடு பாடினால் நமக்கு கவலையினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும். அந்த இறைவனுடைய அருளாகிய செல்வம் நமக்கு இருக்கும், நம் செல்வம் பெருகும். இந்த இறையருள்ள திளைக்க தொடங்கிய பிறகு உலகியல் செல்வங்கள் செல்வமாக நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்ம நினைப்போம், அதாவது இந்த இறைவனை வணங்குவது, இறைவன் மீது பக்தி கொண்டு இறைவனோடு நம்ம அப்படியே சேர்த்து அப்படி வணங்குற வரைக்கும் உலகியல்ல நம்ம பற்றோட இருப்போம் இல்லையா? அப்படி உலகப்பற்றோட நாம இருக்கும் பொழுது இந்த உலகத்து செல்வங்கள் தான் செல்வம்னு நம்ம நினைப்போம். ஆனா எப்போ அடியார் பெருமக்களோடு இணைந்து இறைவனை வணங்கி அவனுடைய இறைவனுடைய தோற்றப்பொலிவை நினைந்து மகிழ்ந்து அவனை வணங்கி அன்போடு வணங்கி அரற்றி வணங்கி கீழே விழுந்து வணங்கி புதுமலரிட்டு வணங்கி அப்படியெல்லாம் இசைப்பாடி வணங்கி இப்போ இவ்வளவு செய்யும் பொழுது உலகத்து செல்வம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எனக்கு இந்த திருக்கோயிலுக்கு போக முடிஞ்சது, எவ்வளவு பெரியது அப்படின்னு சந்தோஷப்படுவோமா இல்லையா? அதனால சென்று வணங்குவதே நமக்கு செல்வம் என்று கூறுகின்றார். நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இறைவனுடைய ஏடகத்து இறைவனுடைய திருவருள் துணை நிற்கின்றது என்று கூறுகின்றார். அடுத்து அன்போடு அவனை வணங்குகின்றவர்களுக்கு இறைவன் அருளை வாரி வழங்குவான். அப்படி வழங்கும் பொழுது நமக்கு எல்லா வகையான அவர் சொன்ன மாதிரி செல்வங்கள் பெருகும். அவனுடைய அருளை நாம் உணர்ந்து நம் வாழ்விலே முன்னேறி பலனடையலாம் என்பதை இந்த பதிகம் நமக்கு பாடலுக்கு பாடல் வரிக்கு வரி நமக்கு உணர்த்தி அமைகின்றது. அருள்நிறை ஏடகநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை ஏலவார் குழலி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய நீதி வாழிய, நெழ்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.